வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கச்சத்தீவை இந்திரா காந்தி அரசு தாரை வார்த்ததில் புதிய ஆதாரங்கள் வெளிவந்திருப்பதாக எக்ஸ் தளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பதிவு. அண்ணாமலை பெற்ற ஆர்டிஐ தகவல் அடிப்படையிலான செய்தியை மேற்கோள் காட்டி குற்றச்சாட்டு. கச்சத்தீவை கொடுத்தபோது செழிப்பான கடல் பகுதிகளை இந்தியாவுக்கு இந்திரா காந்தி பெற்றதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கம். மோடி 10 ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருந்தார் என்றும் கேள்வி. செழிப்பான செழுமையான கடல் பகுதிகளை அன்னை இந்திரா காந்தி அவர்கள் மீட்டெடுத்திருக்கிறார். விலை மதிக்க முடியாத சொத்துக்கள் கடலில் இருக்கின்றன. விஞ்ஞான ரீதியாக அணுகி எடுக்க வேண்டிய இடத்தை எடுத்து கொடுக்க வேண்டியதை கொடுத்திருக்கிறார். கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்ததற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தவர் கருணாநிதி. திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் விளக்கம். திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது தவறு என்று வழக்கு தொடுத்தார். ஈரோடு உழவர் சந்தை பகுதியில் நடைப்பயிற்சியின் போது வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். காய்கறி வாங்க வந்தவர்கள் முதலமைச்சருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை. சிதம்பரத்தில் விவசாய பிரதிநிதிகளை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நீலகிரியில் தனது தேர்தல் பரப்புரையை தொடங்கினார் மத்திய இணையமைச்சர் எல். முருகன். பிரச்சார வாகனத்தில் கூட்டணி கட்சி கொடிகளுடன் அதிமுக கொடியும் இருந்த நிலையில் உடனடியாக அகற்றம். எந்த வகையில பிரியாரிட்டி கொடுப்போம் இதுவரை சொல்லவில்லை. கட்டி முடிச்ச பின்னாடி அவங்களுக்கு அல்வாதான் பிரியாரிட்டி. அது நிச்சயமாக நடக்கும். தமிழ்நாட்டை திமுகவும் அதிமுகவும், நாட்டை காங்கிரசும் பாஜகவும் ஆண்டது பெருந்துயரம். காரைக்குடியில் நாம் தமிழர் வேட்பாளருக்கு பரப்புரை செய்த சீமான் விமர்சனம். திமுக விட்டா வேற வழி இல்ல அதிமுக தான், அதிமுக விட்டா வேற வழி இல்ல திமுக தான், பிஜேபியை விட்டா வேற வழி இல்ல காங்கிரஸ் தான், காங்கிரஸை விட்டா வேற வழி இல்ல பிஜேபி தான். இந்த 4 சனியனை விட்டா உங்கள் பிள்ளைகள் நாம் தமிழர் என்று நாங்கள் எழுந்து வந்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் பாஜக டெபாசிட் கூட வாங்காது. திருமாவளவனை ஆதரித்து சிதம்பரத்தில் பரப்புரை செய்த அமைச்சர் உதயநிதி உறுதி. சென்ற முறை எப்படி திரு நரேந்திர மோடி அவர்களை ஓட ஓட விரட்டி அடிச்சோமோ, இந்த முறை அதை விட அதிகமா ஓட ஓட விரட்டி அடிக்கணும். செஞ்சிருவோமா? பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க வலியுறுத்துவோம். தமிழ் மாநில காங்கிரசின் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி. தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு. தேர்தல் ஆணையம் அனுமதித்த நேரத்தை தாண்டி பிரச்சாரம் செய்ததால் திருச்சி தில்லைநகர் போலீசார் நடவடிக்கை. சென்னை எண்ணூரில் திமுக தொண்டர்கள் 2 பிரிவாக பிரிந்து மோதல். கலாநிதி வீராசாமிக்கு வாக்கு சேகரித்த போது வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறு. போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் இயக்குனர் அமீருக்கு சம்மன். ஜாஃபர் சாதிக் உடன் தொடர்பில் இருந்ததாக எழுந்த புகாரில் நாளை மறுதினம் விசாரணைக்கு ஆஜராக மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு உத்தரவு. ஓசூரில் கிரஷர் உரிமையாளர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை. காரில் 10 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்த நிலையில் அதிரடி நடவடிக்கை. வெள்ளியங்கிரியில் மலையேறிய மேலும் ஒருவர் மூச்சு திணறலால் உயிரிழப்பு. நண்பர்களுடன் சென்றபோது 50 வயதான ரகுராம் உயிரிழந்தார். புதுச்சேரி மரப்பாலம் பகுதியில் வாய்க்கால் கட்டும் பணியின் போது இடிந்து விழுந்த மின்துறையின் பழைய சுவர். இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5ஆக உயர்வு.
முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சியினர் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம். சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, திருச்சி சிவா, திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், சமூக ஊடகம் உள்ளிட்டவை இல்லாமல் பாஜகவால் 180 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற முடியாது. டெல்லியில் நடைபெற்ற போராட்டத்தில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கருத்து. எல்கே அத்வானி வீட்டிற்கே சென்று பாரத ரத்னா விருது வழங்கிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பிரதமர் நரேந்திர மோடி நேரில் வாழ்த்து. ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாட வேளாங்கண்ணியில் குவிந்த மக்கள். கடற்கரையில் குளித்தும் செல்ஃபி எடுத்தும் பொழுதை கழிக்கும் சுற்றுலா பயணிகள். தொடர் விடுமுறையை அடுத்து பழனியில் பக்தர்கள் கூட்டம் அதிகரிப்பு. 1 மணி நேரம் காத்திருந்து மொட்டை போடும் நிலை. பஞ்சாபின் பாட்டியாலாவில் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது கேக் சாப்பிட்ட சிறுமி உயிரிழந்தது தொடர்பாக விசாரணை. குடும்பத்தினரும் உடல் நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் கேக்கின் மாதிரிகள் ஆய்வுக்கு அனுப்பி வைப்பு. புதுச்சேரி தேங்காய்த்திட்டை அருகே மதில் சுவர் இடிந்து விழுந்து பலியானவர்களின் எண்ணிக்கை 5ஆக அதிகரித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் இளமுதன். இளமுதன், விவரங்களை பதிவு செய்யலாம். தொடர்ந்து மீட்புப் பணிகள் நடைபெறக்கூடிய நிலையில உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது, என்ன விவரம்? புதுச்சேரியில் இன்று காலை ஒரு துயர சம்பவம் நடைபெற்றிருக்குது. மணப்பாலம் பகுதியில் வாய்க்கால் அமைக்கும் பணி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு கடந்த 1.5 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இந்த வாய்க்கால்களை சீரமைக்கும் பணியும் பொழுது அங்குள்ள சேரை அள்ளி அருகில் உள்ள மின்துறைக்கு சொந்தமான சுவற்றை ஒட்டி கொட்டப்பட்டது. ஆனால் சுவர் தாங்காமல் தொழிலாளர் பணி செய்து கொண்டது. தொழிலாளர் 4 குழுவாக பணி செய்த தொழிலாளர் மீது விழுந்தது. இதில் சம்பவ இடத்தில் பாக்கியராஜ் என்பவர் இறந்தார். அது மட்டுமல்லாமல் மருத்துவமனை கொண்டு சென்ற பொழுது பாலமுருகன், நந்தோனி ஆகியோரும் இறந்தனர். இவர்கள் மட்டுமல்லாமல் மேலும் 6 பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். அவர்களில் தற்பொழுது 2 பேர் உயிரிழந்துள்ளனர். அவர்களது பெயர் கமல், வயது 53, அதே ராஜேஷ் கண்ணா, வயது 50. இருவரும் இறந்திருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமல்லாது தற்பொழுது சிகிச்சையில் குணசேகர், ஜெய்சங்கர், சீனிவாஸ் ஆகியோர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இவர்கள் அனைவரும் திருவண்ணாமலை, அரியலூர் போன்ற மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் தான். இவர்களது முழு விவரம், அதாவது அவர் எந்த குடும்பம், எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்பது குறித்து இன்னும் தெரியவில்லை. உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்க முடியாத சூழலில் தான் காவல்துறையில் உள்ளன. ஏனென்றால் இவர்களோடு 1 ஆண்டுகளாக பணியாற்றினாலும் இவர்களது முழு விவரங்கள் இங்கு இல்லை. இது தொடர்பாக ஒப்பந்ததாரர் மற்றும் அரசு அங்கு பணியாற்றும் ஊழியர்களும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது. முதலியார்பேட்டை போலீசாரும் ஒப்பந்ததாரர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார். காரணம் பாதுகாப்பு குறைவு காரணமாகவும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை எடுக்காத காரணத்தினாகவும் கான்ட்ராக்டர் மற்றும் சூப்பர்வைசர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த சம்பவம் தொடர்பாக துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன், அதாவது புதுச்சேரி பொறுப்பு ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்துக்கு காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், பாதிக்கப்பட்டுள்ள நிவாரணம் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று துணைநிலை ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். பலா. நன்றி இளமுதன். விரிவான